முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உச்ச சுக்கிர பெயர்ச்சியில இந்த 5 ராசிகள் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. அதுல வந்து என்னென்ன ராசிகள்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1, பார்ட் 2 பார்க்கலாங்க. பார்ட் 1ல 3 ராசியும், பார்ட் 2ல 2 ராசியும் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாறார். அதாவது குருவோட வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டுல குரு மாத்தி மாத்தி உட்காந்துனால கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் முயற்சியில வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தை உங்களை புத்திசாலித்தனத்தின் மூலமாக பயன்படுத்தி நீங்க வந்து வெற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த ஒரு செயலையும் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு கம்பெனியே சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. பண வரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை ரீதியா ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியத்துல சுக்கிரன் உச்சமாகிறது சகல பாக்கியங்களையும் கொடுக்கின்ற ஒரு தன்மையை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் கிடைக்காம இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பெறுகின்ற ஒரு தருணமா இந்த தருணமானது இருக்கும். சரிங்களா? சனி பயிற்சி நடக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு பூஸ்ட் அப் கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏற்றத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு மகிழ்ச்சியையும் கண்டிப்பா சுக்கிரன் கொடுப்பார் அப்படியே சொல்லலாம்.